மடி லட்டூஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட 30 டேஸ் ஹேர் க்ரோத் சேலஞ்சில் இன்னைக்கு வந்து டே 15 தான் பார்க்க போகிறோம். 15 இன்னைக்கு வந்து ஒரு ஹேர் ஜெல் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இந்த ஹேர் ஜெல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களோட ஸ்கேல்பில் புது முடி வளர்றக்கும், உங்களோட ஹேரோட லென்த்தை வந்து நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். உங்களோட ஸ்கேல்பில் புது முடி வளர்ந்து உங்களோட திக்னஸையும் ஓரளவுக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த ஹேர் ஜெல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஹேர் ஜெல் எல்லாமே வந்து ஒரு 3 சீட்ஸ் மட்டும்தான் வச்சு யூஸ் பண்ண போகிறோம், ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதனால உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக இந்த ஹேர் ஜெல் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியும். முன்னாள் ஏதாவது ஊற வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. நீங்கள் இந்த 3 வாங்கி வச்சுட்டா மட்டும் போதும். உங்களுக்கு எப்பெல்லாம் ஏதாவது ஹேர் பேக் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணணும்னு தோணுதோ அப்போல்லாம் இந்த ஹேர் ஜெல்லை இன்ஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ஹேருக்கு ஒரு சூப்பரான டிஃப்ரென்ஸ் கொடுக்குது. ஹேர் லாஸை கண்ட்ரோல் பண்ணுறதாகட்டும், ஹேரோட திக்னஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதாகட்டும், ஹேரோட லென்த் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும், இது 3க்குமே இந்த ஹேர் ஜெல் வந்து சூப்பர் டூப்பராக ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த ஹேர் ஜெல் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. இப்போ அவங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். இந்த ஹேர் ஜெல் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் சொன்னால் அந்த 3 சீட்ஸ் என்னலாங்கிறத வாங்க பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ளாக்ஸ் சீட் தான், ஆலி விதை. இதுதான் இந்த 30 டேஸ் ஹேர் க்ரோத் சேலஞ்சோட ஹீரோயின்னு சொல்லலாம். ஸோ ஃப்ளாக்ஸ் சீட் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா இது வந்து நம்மளோட ஹேர் ரூட்ஸ் எல்லாம் நரிஷ்மெண்ட் கொடுத்து நம்ம ஹேர் வந்து லாங்காகவும் நல்லா திக்காகவும் வளர்க்க ஹெல்ப் பண்ணும். இதில் இருக்க விட்டமின் இ வந்து நம்ம முடிக்க தேவையான ஒரு மாய்ஸ்சரையும் கொடுத்து ஹேரோட ட்ரைனஸ்லேருந்து நம்ம ஹேரை ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். செகண்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து ஃபெனிக்ரீக் தான். ஃபெனிக்ரீக் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா இது நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. இது வந்து நம்மளோட டேண்ட்ரஃப் வந்து கிளியர் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணி நம்மளோட ஸ்கேல்பில் நியூ ஹேர் க்ரோத் எல்லாமே ஸ்டிமுலேட் ஆகிறதுக்கும், நம்ம முடிக்கு தேவையான நம்ம ஸ்கேல்ப்புக்கு தேவையான ஒரு பிளட் சர்க்குலேஷனை கொடுக்குறக்கும் இந்த வெந்தயம் வந்து நம்ம ஹெல்ப் பண்ணும். இது நார்மலாக நம்ம வந்து வெந்தயம் ஆட் பண்ணி ஹேர் பேக் போடும்போது நம்ம முடி வந்து நல்லா சீக்கிரமாக க்ரோ ஆகிறத நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். பட் ஒரு சிலருக்கு ஒத்துக்க மாட்டேங்குது, ஏன்னு தெரில. ஸோ இது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஃபெனிக்ரீக்கும் ஃப்ளாக்ஸ் சீடும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. லாஸ்ட் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கல்லூஞ்சி சீட்ஸ், அதாவது கருஞ்சீரகம். எல்லோ கருஞ்சீரகம் ஒரே மாதிரி தான் இருக்கும், நீங்கள் தான் பார்த்து வாங்கிக்கணும். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா இதில் நிறைய ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ், ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ், பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ்னு நம்ம முடிக்க தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸும் இதில் இருக்குது. இது யூஸ் பண்ணும்போது எந்த ஒரு ஹேர் டேமேஜும் ஆகாமல் ஆல்ரெடி இருக்க ஹேர் டேமேஜெல்லாம் சரி பண்ணி நம்ம முடி நல்லா சீக்கிரமாகவும் ஃபாஸ்ட்டாகவும் வளர ஹெல்ப் பண்ணும். அதனால தான் இதை எடுத்துருக்கோம். இது வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. வெந்தயம் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு வந்து சளி பிடிக்குது, கோல்ட் ஆகுது, ரெண்டுமே ஒன்று தானே, தலைவலிக்குது, இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறவங்கலாம் நீங்கள் வெந்தயம் யூஸ் பண்ணும்போது இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் யூஸ் பண்ணுறீங்கன்னா இதில் ஒரு 1 டேபிள் ஸ்பூனுக்கு எடுத்துட்டிங்கன்னா அந்த இதை வந்து உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணி கொடுத்துரும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், வெந்தயம் ஒத்துக்காதவங்க. இப்போ வந்து ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரத்துலேருந்து 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எடுத்துகிட்டு தண்ணி லைட்டாக சூடாகும்போது நம்ம எடுத்து வச்ச ஃப்ளாக்ஸ் சீடு, ஃபெனிக்ரீக்கு, இந்த கல்லூஞ்சி சீட்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த 3 சீட்ஸுமே வந்து நீங்கள் ஒரு 50 கிராம் வாங்கி வச்சுட்டீங்க அப்படின்னா, ஒரு டைம் நீங்கள் கடைக்கு போய் இதை வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போவெல்லாம் வந்து ரொம்ப ஹெவியான ஹேர் லாஸ் இருக்குது, இல்லை எனக்கு வந்து மற்றபடி ஊற வச்சு அரைச்சி போடுற ஹேர் பேக் வந்து செய்யறதுக்கு நேரம் இல்லை அப்படிங்கிறப்பெல்லாம் இந்த ஹேர் ஜெல்லை நீங்கள் டக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணிடலாம். அப்படி நம்ம டக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஹேருக்கும் ஏதோ ஒரு ஹேர் பேக் போட்டோங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் கிடைக்கும். அந்த ஹேர் பேக்கும் வந்து சூப்பர் டூப்பர் நம்ம ஹேர் க்ரோத்துக்கும் சப்போர்ட் பண்ணும். ரொம்ப சிவியரான ஹேர் ஃபால் இருக்கவங்கலாம் இந்த ஹேர் ஜெல்லை ஒரு டைமாவது ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இதை வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து நல்லா பாயில் பண்ணிக்கலாம். நல்லா பாயில் பண்ணதுக்கப்புறமா பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா வந்து இது ஒரு ஜெல்லி கன்சிஸ்டன்சிக்கு மாற ஆரம்பிக்கும். ஓரளவுக்கு ஸ்மெல்லும் வந்து கொடுக்கும். அலோச்சி சீட்ஸ் ஆட் பண்ணிக்கிறனால கொஞ்சம் ஸ்மெல்லும் ஒரு மூலிகை ஸ்மெல் மாதிரி சம்திங் வரும். சரிங்களா? அப்போ வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸில் நல்லா ஜெல்லி கன்சிஸ்டன்சிக்கு மாற ஆரம்பிக்கும் போது அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் சூடாக இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு மேலே ஒரு ஃபில்டரை வச்சு நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. காட்டன் கிளாத் யூஸ் பண்ணலாம், பட் மற்ற ஹேர் பேக் வந்து நம்மளுக்கு சூடாக இருக்காது. பட் இது ரொம்ப சூடாக இருக்கனால காட்டன் கிளாத் யூஸ் பண்ணாலும் நம்ம கை வந்து சுட்டுரும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பெட்டர் இந்த மாதிரி இதுக்கு மட்டும் இந்த ஃப்ளாக்ஸை யூஸ் பண்ணி ஜெல் எடுக்கிறதுக்கு மட்டும் நீங்கள் வந்து ஃபில்டர் யூஸ் பண்ணி இதை வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான ஹேர் ஜெல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ஹேர் ஜெல்லை வந்து சூடு ஆறுனதுக்கப்புறமா உங்களோட ஸ்கேல்பில் நல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு சின்னதாக ஒரு மசாஜ் கொடுத்துட்டு 15 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப சிவியரான ஹேர் ஃபால் இருக்கும். அப்படி நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த ஹேர் ஜெல்லை நீங்கள் ஈவினிங் டைமில் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து
அதை காய வச்சுருங்க. அது கொஞ்சம் நேரத்தில் காஞ்சிடும் இல்லையா? காஞ்சதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டு ஓவர் நைட் விட்டுட்டு நெக்ஸ்ட் நாள் மார்னிங் கூட நீங்கள் நார்மலாக ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இது ஹேர் ஜெல்லு தான் அப்படிங்கிறனால நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறமா காஞ்சதுக்கப்புறமா அந்த அளவுக்கு உங்களுக்கு பெருசாக வந்து ஹேர் ஏதோ அப்ளை பண்ணியிருக்க மாதிரியெல்லாம் ஃபீல் கொடுக்காது. ஸோ அதை வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஹேர் ஜெல் வந்து ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குது கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஹேர் கே வீடியோஸ் பார்க்க இப்போ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.